guys, MK லைஃப் சர்க்கிள்ல இருந்து உங்களை வரவேற்கிறேன். வாங்க guys, இப்போ நம்ம எங்க போறோம்னு கேட்டீங்கன்னா எங்க போறான் நம்ம அண்ணன் கடைக்கு தான் போயிட்டு இருக்கோம். வந்து லாஸ்ட் வரீங்களா? யாருக்குமே காசு இல்ல. எங்களோட கஷ்டத்தை வந்து இப்ப நடந்துகிட்டே நம்மளால சொல்ல முடியல. கேமராமேன் வேற கஷ்டப்படுறாரு. அங்க போயிட்டு கடையில நின்றுட்டு நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் வாங்க. அப்படி பார்த்தாலும் ஈரமாவே இருக்குதுங்க. நம்ம காரணத்தை கேட்டுக்கோங்க. ஏன்னா மாசம் லாஸ்ட்ன்றதுனால 5 ரூபா மட்டும்தான் இருக்குது. 5 ரூபா தான் டீ கடை. அது நான் டீ குடிக்க மாட்டேன். எனக்கு டீ குடிக்கிற பழக்கம். நானால ஏன்டா வீடியோ போடல அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடியோ போடலன்னா நாங்களும் யோசிச்சுட்டு இருக்கோம். சரி, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐயா வாங்கி கொடுத்தாருங்களா மோமோஸ். ஆர்டர் பண்ண 2 செகண்ட் பாத்துங்க. ஆர்டர் பண்ணி 2 செகண்ட் கூட அலட்டி கொடுத்துட்டாரு. அந்த அளவுக்கு அண்ணன் பாஸ்ட் மாதிரி இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க வீடியோ போட முடியலன்னு கேட்டீங்கன்னா, மாசம் லாஸ்ட் வேற நம்ம ஐயா தான் வந்து மோமோஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. இப்ப அவர்கிட்ட காசு கேட்டேன்னா இந்த மாசம் லாஸ்ட்ல முடியாது, மாசம் ஸ்டார்டிங்ல சேலரி வந்ததுக்கு அப்புறம் வாங்கி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்னதான் பண்றதுன்னு தெரியாம இவர்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா நாங்க கடை வாங்கி தான் குடிச்சிட்டு இருக்கோம். யாருக்கிட்ட புரியுதுங்களா? நம்ம ஐயா வந்து பதில் பாருங்க, அன்னைக்கு வந்து வீடியோ போட்டப்பா இவர்கிட்ட காமிச்சிட்டோம். ஐயாக்கு தமிழ் தெரியாது, வீடியோ காமிச்சிட்டோம். அதனாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் கொடுப்பாரு. காசு இல்ல 4 பாத்மதி அப்படின்னு சொல்லுவாரு. கல்தேதோன்னு சொல்லி எத்தனை கல்லு தாண்டி பார்த்தோன்னு தெரியல. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ 10ஆம் தேதி 7ஆம் தேதி கிட்ட நம்ம சேலரி எப்போ வரும்னு சொல்ல முடியாது. வர டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பாக்கி எல்லாத்தையும் நம்ம முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்ப என்னடாயவா கொஞ்சம் திக்கி பேசுறான்னு பாக்காதீங்க. 3வது வீடியோங்கிறதுனால ரோட்ல போறவங்க எல்லாருமே பார்த்துட்டே இருக்காங்க. அதனால கொஞ்சம் கூச்சமா இருக்கு. அது சரியா நான் சொன்னேன் இல்லைங்களா, அடுத்த மாசம் தான் நாங்க காசு கொடுப்போம்ன்றத. இப்ப டீ வந்து குடிச்சு முடிச்சுட்டாங்க 2 பேருமே. இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா காசுக்கு கேட்பாங்க. நம்ம அங்கிள் என்ன சொல்றாரு மட்டும் நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. பையா பாத்தீங்களா? ஏன்னா இங்க இருக்கவங்க வந்து நீங்க சொல்லுங்க. அவர் எப்பயும் கொஞ்சம் க்ளோஸா பேசுவாரு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப டீ குடிச்சிட்டு வந்துட்டோம். இருந்தாலுமே அதே கடன் சொல்லி தான் குடிச்சிருக்கோம். கரெக்ட் தாங்க. இருந்தாலும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சாப்பிடணும்னு தோணுது. இப்ப எங்ககிட்ட காசு இல்ல. யாருக்கிட்டையாவது போன் பண்ணி கேட்கலான்னு பார்த்தாலும் ஆல்ரெடி எல்லாத்தையும் கடன் வாங்கி வச்சுட்டோம். இப்போதைக்கு யார்கிட்ட காசு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது சாப்பிடணும்னு தோணுது. காசே இல்லைன்றா, காசுல மச்ச அப்படியே ரெடி பண்ணிடுவோம். யாரையாவது நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஒரு 100 ரூபா கேஷ் இருக்கு, ஒரு 30 ரூபா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அதை மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க, நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். அதாவது 100 ரூபாய்க்கு நம்ம 30 ரூபா கொடுத்தா மட்டும் போதுமா? அப்படி இல்லை, மொத்தமா மினிமம் நம்ம 100 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணணும். 100 ரூபாய்க்கு மேல ஆர்டர் ஆகும். சரியா? அதுல ஹேண்ட்லிங் சார்ஜ் இல்லை ஏதாச்சும் ஒரு சார்ஜ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபா 30 ரூபா வரும். அதை மட்டும் தந்தா போதும். ஆனால் நம்ம 100 ரூபாய்க்கு நான் வேலைக்கு பொருள் கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு லேஸ் பாக்கெட் 20 ரூபான்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்க. அதில் நம்ம ஒரு 5 லேஸ் ஆர்டர் போடுறோம்னு வச்சுக்கோங்க. அது 5 × 100 வந்துருமா? 5 × 20 100 வந்துடும். ப்ளஸ் வந்து கொஞ்சம் அந்த ஹேண்ட்லிங் சார்ஜ் அதெல்லாம் போட்டு ஒரு 20 ரூபா 30 ரூபா கிட்ட வந்துடும். ஸோ அந்த 20 ரூபா 30 ரூபா மட்டும் கொடுத்தா போதும், நமக்கு 5 பாக்கெட் 20 ரூபா லேஸ் கிடைச்சிடும். பரவாயில்ல. ஆளுக்கு 1 1 1 2 3 கேமராமேனை சேர்த்து 1 4 அந்த இன்னொன்னு நீயே சட்ட காசு யாருக்கு கொடுக்கிட்ட இல்ல காசு இல்லையே. சரிங்க, இப்ப நான் ஒரு ஐடியா சொல்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு லேஸ் பாக்கெட் இருக்கு. அந்த லேஸ் பாக்கெட்டை குடுக்கறவங்க கிட்ட காசு புடுங்கணும். இது நல்லா இருக்கு ஐடியா. ஓகேங்களா? பிடிப்ப இருக்கவே இருக்காங்க. நம்ம அக்கா இருக்காங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படியே சிரிச்சுட்டு இருந்தோம்னா காசு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து இருங்க பட்டன்லாம் நான் போட்டுக்கிறேன். போயிட்டு சோகமா நம்ம காசு கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கணக்கு வாய்க்கு தெரியாதுங்கன்னு வச்சுக்கோங்களேன். கணக்கு வாய்க்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போயிட்டு அப்படியே ஒரு சோகத்தை போட்டு அக்கா இவ்வளவு இது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று ஏமாத்தி இப்ப வாங்க போறோம். அது எப்படி வாங்குறன்றதை நீங்க வீடியோல பாருங்க. கம்முன்னு போலாம். இப்ப பாருங்க, இதுதான் நம்ம ஸ்பான்சரோட ரூம். இங்கிருந்து யாரெல்லாம் பாருங்க சொந்த ஆகஸ்ட் தான் போடுறது. ஆகஸ்ட் 15 இதான் நம்ம ஸ்பான்சரோட ரூம். விஷயம்டா, விஷயம் இல்லாம இங்க வரமாட்டீங்களே. சண்டைக்கு என்ன பண்ணலாம்?
இதுலதான் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? காசு கையில இல்ல, காசு கொடுக்கணுமா? சரி, என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது நமக்காக நம்ம செய்யறோம். நம்ம அக்கா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கோபத்துல இருக்காங்க காலையில. சரி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும் ஒரு நல்ல எண்ணத்துல மட்டும்தான் நம்ம வந்து இதை ஆர்டர் பண்ணிருக்கோம். அது அக்காக்கே தெரியும். ஏன்னா நாங்க எந்த அளவுக்கு நல்ல பசங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் நாங்க காசு கேட்ட வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. தான் காசுல வாங்கணும் தானே. அக்கா காசுல வாங்கி அக்காக்கே கொடுக்குறீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்கடா நீங்க 3 பேரும். அந்த 16 நான் தான்டா தரேன். அக்காவோட நல்ல மனசு சும்மா அக்கா அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா அக்கா வந்து காசு கொடுப்பாங்க எப்பயுமே. இப்படி ஏமாத்தி இருந்தா ஞாயிற்றுக்கிழமை என்கிட்ட புடிங்கி தின்னாரு. நம்ம அப்பா அம்மா காசு கேட்டாங்க சொல்ல மாட்டாங்க. அப்படி இப்படி மாட்டோம். ஆனா தந்துருவாங்க. அந்த மாதிரிதான் அக்கா ஆனா வாங்கி கொடுப்பாங்க. நாங்களும் அக்கா விட்டுட்டு இது வரைக்கும் வாங்கி சாப்பிடுவோம். அது பாத்துருக்கேன். எப்படிடா மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? இப்ப வந்து அக்கா வந்து இப்ப இப்படி சொல்லுவாங்க. சிப்ஸை பார்த்த உடனே இந்த அஞ்சல் படிக்கிற பசங்க வந்து பாத்தீங்கன்னா முட்டாய் அடம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி அக்கா அடம் பிடிப்பாங்க. அதை நீங்க உங்களுக்கு வீடியோல நான் காட்டுறேன் பாருங்க. சரி, நமக்கு இதே 1 வீட்ல எப்படி வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கால் பண்ணுவாங்க, பாக்குவாங்க. இங்கதான் பக்கத்துல வந்து கால் பண்ணுவாங்க. போன வீடியோல நம்ம இதுல வந்து எல்லாரும் சொல்லி இருந்தீங்க. அதாவது பின்னாடி ஆரன் சவுண்ட் அதெல்லாம் அதிகமா கேக்குங்க. இப்ப இந்த மைக்கே வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அப்படி இப்படி இருந்தா காசு ரெடி பண்ணி நாங்க வாங்கணும். இது வாங்குறதுக்கு வந்து காசு இல்ல. போக போக நம்ம வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா வரும், வாய்ஸ் கிளியர் கொஞ்சம் நல்லா போடும். வேற மைக் நாங்க வாங்கினா அதுக்கான தனி வீடியோலாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றோம். அதுக்கு அன்பாக்சிங் நான் உங்களுக்கு வீடியோ போடுறோம். இந்த மைக் வாங்குறதுக்கே எங்க 2 பேருக்குள்ள கைகளை பயப்போச்சு. அது நான் காசு முடியாது. இப்போது வந்து பாருங்க நம்ம தலைவர் வர்றதுக்காக தலைவர் நிரந்தரன்ற பாட்டை போறதுக்காக இப்போ ஒருத்தர் வருவாரு. ஐயோ அங்க பாருங்க மறுபடியும் 4 மினிட்ஸ் காமிக்குது. மேபி அங்க டிராபிக்ல மாட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாக்கலாம் வாங்க. எங்க இந்த பக்கம் இவரா பாரு இல்லையா? இந்த பக்கம் இருந்தானே வருவாங்க. நம்ம டெல்லிக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்றோம். கால் பண்ணிட்டாங்க. हेलो हेलो आप भैया काम पे कहाँ पे? अच्छा வாங்க வாங்க இப்போ மட்டும் பாருங்க என்ன பண்றாங்கன்னு. வந்துட்டாரு. கேமரா வாங்க. அமௌண்ட் எவ்வளவு பண்றேன்னு சொல்லி காமிங்க. வாங்க பக்கத்துல வாங்க. வாங்க கேமராமேன் பக்கத்துல வாங்க. அமௌண்ட் எவ்வளவு பண்றேன்னு காமிங்க. पैकिंग है आपके पास? तो पहले वाला ऑर्डर ऐसे हुआ था, आज पूरा ऐसे हो रहा है? आज पूरा दिन ऐसे अमाउंट कितना दिखा रहा है भैया? 17 பாருங்க இதோட பாருங்க 5 பாக்கெட் லே 20 ரூபாய் பாக்கெட். பேமெண்ட் பண்ணியாச்சு. எவ்வளவுக்கு பண்ணிருக்கணும் ஒரு தடவை பாத்துங்க. தெரியுங்களா? போய் சொல்லுங்க கூட நினைக்கிறாங்க. 5 பாக்கெட் வந்துருச்சு. 20 ரூபாய் பாக்கெட். நல்லா பாருங்க. நல்லா ஜூம் பண்ணி வந்துட்டீங்களாடா? இல்லப்பா போயிட்டாங்க. ஏன்டா? நீங்க தான் ஆர்டர் பண்ணீங்க. ஜொமேட்டோல ஆஃபர் இருக்குன்னீங்க. வந்துருச்சு. வந்துட்டா எத்தனைடா இப்படி கம்மியான ரேட்ல இவ்வளவா? பரவாயில்லையே, இவ்வளவு பெஸ்டான ஆஃபர் இல்ல. இந்த மாதிரி எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கு எங்க மாதிரி 10 கூட நோட் இருக்கு. நீங்க நினைக்கலாம் 17 ரூபா உங்களுக்கு நீங்க தான் பண்ணீங்க. அந்த காசு எப்படி வரும்னு நீங்க நினைக்கலாம். நாங்க போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா எங்களுக்கு காசு அனுப்பிட்டாங்க. அவங்க கொடுத்த காசு வச்சுதான் நாங்க வாங்கணும். ஆளுக்கு ஒண்ணு நீங்க நினைக்கலாம் கேமராமேனை விட்டீங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். கேமராமேனுக்கு ஒண்ணு அவர் வீடியோ பிடிச்சிட்டு இருக்காரு. இதை சாப்பிட ஆரம்பிச்சா வீடியோ பிடிக்க மாட்டேன். அதனால அவருக்கு நாங்க கொடுப்போம், பொறுமையா கொடுப்போம். ஆனா நல்லதாச்சுடா. இன்னைக்கு லக்ஷ்மணா இல்லடா. ஏன்னா அவனை போன் பண்ணி நம்ம வேண்டாம்டா போகும்டா போயிரும்டா. இதுவும் அரகோட சிப்ஸும் போயிடும். நான் போய் சொல்லுங்க. ரேட் வந்து 20 ரூபா போட்டுருக்குங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா 48 கிராம் 20 ரூபா லேஸ். 5 பாக்கெட் நாங்க சேர்த்து 15 ரூபா தான் கொடுத்தோம். 17 ரூபா 17 ரூபா கொடுத்தோம்னா 2 ரூபா நான் தான் கொடுத்தேன். அது விடுங்க, அது வெளியே சொல்ல தேவை. நான் தான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணேன். அது நீங்க அக்கா பண்ணாங்க, நான் பண்ணாங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அதனால அப்படிதான். இப்ப எல்லாரும் சாப்பிடலாம். சாப்பிட்டீங்களா? பண்ணிக்கலாம்டா. க்ளோஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டில எந்த குறையும் கிடையாது. 20 ரூபா 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 20
இவ்வளவு கம்மியா கொடுக்குறோம் எக்ஸ்பயர் ஆனது அந்த மாதிரி கொடுப்பாங்களா? அந்த மாதிரி தான் எதுவும் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா சீஸ் ஐட்டம் வெள்ளையா இருக்கு, யூ வாண்ட் இது மசாலா ஐட்டம் சிவப்பா இருக்குது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இதுதான். எக்ஸ்பயர் வந்து பாத்தீங்கன்னா ஜான் 8/20/26 தான் எக்ஸ்பயர் டேட் பாக்குறேன். சூப்பரான நேரத்துக்கு ஏதோ அக்கா ஏமாத்தி நம்ம சாப்பிட்டோம். அக்கா முன்னாடி சொல்லுங்க. நம்ம அக்கா வந்து எதுவும் கோச்சிக்க மாட்டாங்க, நம்ம அக்கா அவங்க, புரியுதுங்களா? வச்சு செய்யறாங்கன்னு தெரியுது, பட் பாக்கலாம். எனவே தேங்க்ஸ் அக்காவுக்கு. தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வீடியோ பாக்குற உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆப்டிலே பார்க்கலாம். பாய். பாய். இல்ல இருங்க, இது வந்து சேனல் ஓபன் பண்ணிருக்கேன், யாரும் சப்ஸ்கிரைப் அதிகமா பண்ணல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே அந்த விலைக்கான இருங்க, இதை வச்சு அதுல இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க, அப்படியே லைக் போட்டு விட்டுருங்க. கண்டிப்பா பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா காத்துலனாலும் அடுத்தது யாராவது பிடிச்சி நெக்ஸ்ட் வீடியோ போறோம் கூட்டிட்டு இருக்கோம். அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க. சேனல் பேரு MK லைஃப் சர்க்கிள். இப்ப கொஞ்சம் கிளியரண்டா வருது. அது